இந்த பாடுகளை பற்றியே பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பாடுகளில் நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி இன்னைக்கு பேச போகிறேன். பாடுகள் எதற்கு நேற்று பேசணும். இன்னைக்கு பாடுகளில் நம்ம அடைகிற, பெறுகிற, பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்களை நம்ம படிக்க போகிறோம். அப்போது நேற்று நான் வாசித்த அந்த கீவேர்டு என்னது? எபிரேயர் 13ஆம் அதிகாரம், ஈப்ரூ சாப்டர் 13 verse 12, 12ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர். அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார். இயேசு பாடுபட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த பாடுகளை பற்றி நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமென். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தவறா சொல்லிட்டேன். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்வதற்கு இயேசு வல்லவர். ஆமென். இந்த 2 வசனங்களை சொல்லிட்டு தான் நான் அப்படியே படிப்படியாக சத்தியத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டதுனால, அப்போ அவர் பாடுகளின் வழியாக கடந்து போனதுனால, நீங்களும் நான் என்ன சோதனையின் வழியாக கடந்து போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை உதவி செய்கிற தேவன், சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு வகை காட்டுகிற தேவன். அல்லேலூயா சொல்லிருங்க. வகை காட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு மார்க்கத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி பாடுகளில், அந்த பாடுகளின் வழியாக போகும்போது ஒரு பக்கம் அந்த சஃபரிங்ஸ் நமக்கு ஒரே போராட்டத்தையும் மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த பாடுகளினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? வாசிங்க பைபிளில். பைபிள் தான், பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியன்ஸ், பைபிள் பேஸ்டு கிறிஸ்டியன்ஸ் இல்லையா நம்ம? அப்போ வாசிங்க 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் நானும் திருப்புறேன் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 3ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும், எப்படிப்பட்ட உபத்திரவமா இருந்தாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்வதற்கு திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உபத்திரவங்களில் ஆறுதல் அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டா, தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் எழுதுகிறாரு, சகல ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் யாரை ஆறுதல் படுத்துகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, தேவனால எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் அகப்படுகிறதுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் உங்களை கர்த்தர் சில நெருக்கங்களின் வழியாக அனுப்புகிறாருன்னா, இதே போல் நெருக்கங்களின் வழியாய் வருகிற மக்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லணும்னா, கர்த்தருடைய பிள்ளை அவர் சொல்லுகிறாரு, நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல ஆறுதலிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அப்படியா? இன்னும் புரியலையே, டீட்டெயிலாக சொல்லித்தாங்க. 5ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் வசனம். எப்படி எனில் கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகும். ஆமென். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறபடியினால், அதே போல் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆறுதலும் எங்களுக்குள்ளே பெருகுது. கிறிஸ்துவின் பாடுகள்னா என்ன பிரதர்? அவர் தான் எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து உயிரோடு எழுந்து
அவர் 3ஆம் நாள் பரலோகத்துக்கு எழுந்து 50 நாள் கழிச்சு இப்போ எல்லாரும் தன்னை காண்பிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். இன்னும் கிறிஸ்துவின் பாடுகள்ன்றீங்களா? அது என்னது கிறிஸ்துவின் பாடுகள் என்று சொல்கிறீங்களே? அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, உதாரணத்துக்கு ஒரு அலுவலகத்தில் நீங்கள் ஒரு அதிகாரின்னு வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் ஏற்கனவே லஞ்சம் வாங்கி லஞ்சம் பேர் வழியாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உடனே இனிமே ஒரு பைசா லஞ்சம் என் கையால் வாங்க மாட்டேன், நான் சைன் பண்ண மாட்டேன், வாங்குறவனுக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த நேரத்தில் சாரி, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், எனக்கு அந்த கிஃப்ட்டுன்றதெல்லாம் போர்வையில் வேண்டாம், அல்லது எனக்கு டைரெக்டாக கூகுள் பே பண்ணிடுங்க, இப்போ பார்த்தா யாராவது சிசி கேமராவில் ஃபோட்டோ எடுத்துருவாங்க, வீடியோ ஃபோட்டோ எடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இயேசு என்னை ரட்சித்துட்டார். இயேசு என்னை வந்து சுத்திகரிச்சிட்டாரு, என் பாவங்களை அறிக்கை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய பரிசுத்தவான் வந்துட்டார் பாருங்க. லஞ்சம் வாங்காதவன் இந்தியாவில் எவன் இருக்கான் சொல்லுங்கள் பார்க்கலாம் சார். என்ன சார், நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இல்லை, எனக்கு அரசாங்கம், நான் வேலை செய்கிறதுக்கு அரசாங்கம் எனக்கு ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்குது, அந்த சம்பளம் எனக்கு போதுமானது அப்படின்னு பேசினாப்பா வந்துட்டார்ப்பா, பெரிய ஞானவான், உத்தமர் காந்தி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்ப்பா, அப்படியெல்லாம் உங்களை பேசுகிறாங்கன்னா அதுதான் கிறிஸ்துவின் நிமித்த வருகிற பாடுகள். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நீங்கள் ஒரு டிசிஷனை எடுத்து விசுவாசத்துக்காக ரட்சிப்புக்காக நீங்கள் நிலைத்து நிற்பீங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் பாடுகள். உங்களுக்கு இப்படி தான் பேசும்போது உங்களை ஆஃபீஸில், வேலை ஸ்தலத்தில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி அரட்டை அடிச்சுக்கிட்டு அசுத்தமான படங்களை பார்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஏசப்பா அவங்களை தொட்டவுடனே ஒரு மாதிரி ஒதுங்கினோடனே அவங்கெல்லாம் உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் பூசா இவ்வளோ காலம் தண்ணி அடிச்சுட்டு பூசா சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது, சும்மா அடி, சும்மா ஒரு சிகரெட்டை தான் பிடி அப்படின்னு பேசும்போது அவன்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் மாட்டினே நீங்கள் பாவத்தில் விழுந்துடுறீங்க. ஆனால் அவங்கள திருப்திப்படுத்தாதபடி உங்களை ரட்சித்த கர்த்தரை திருப்திப்படுத்தும் போது அவங்கெல்லாம் உங்களை ஏளனமாக பேசுவாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் திட்டினாலாம் உங்களுக்கு சொரணையே வராது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சொல்லிட்டான்னு வைங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசலைன்னு வைங்களேன், ஐயோயோ ஃப்ரெண்டு பேசலைன்னு அதை வச்சுக்கிட்டு என்ன அமகலம் பண்ணிக்கிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் அந்த டிபியில் அப்படியே தலையில் கை வச்சு செத்து போகிற மாதிரி படங்கள்லாம் போட்டு சில பேர் காட்டுவான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இப்படிலாம் அது இந்த படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வாழ்க்கை போராட்டம் அப்போ ஏதோ போராட்டத்தில் இருக்கார் போல், அப்படிலாம் இந்த வாலிப பசங்க தான் பண்ணுற மேட்டர் இதெல்லாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன், ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக விளக்குறேன்னா, நீங்கள் கர்த்தருக்குள் வரும்போது இப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு. அப்போ இப்படிப்பட்ட போராட்டங்களின் வழியாக போகும்போது எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலோ அவரே ஆறுதல் செய்கிறபடியால் கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது. ஆமென். அவர் தான் எங்களை கன்சோல் பண்ணுகிறவர். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆறுதல் படுத்தலாம், அது ஒரு டெம்பரவரி. ஆனால் ஒரு தேவனாய கர்த்தர் வந்து உங்களை ஒரு ஆறுதல் படுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அழாத, தைரியமாயிரு, இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு வசனத்தின் மூலமாக உங்களை தைரியப்படுத்தினா உங்களை அறியாத ஒரு தெம்பு, ஒரு பேலன் உங்களுக்குள்ளே வந்துடும். பிரியமானவர்களே, இன்னும் இதில் இன்னொரு பார்ட் இருக்குது. இப்போ இதில் அதாவது இதில் இந்த ஆறுதலின் தேவன், அதாவது பாடுகளின் வழியே ஆறுதல் படுத்துகிறான், அது ஏன் போட்டுக்கோங்க. பி என்னன்னு கேட்டால், அந்த 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். அது ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் தான் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் தான் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரட்சிப்பு பலன் கொடுக்கிறது.
எல்லாரும் சொல்கிறேன்ல, நான் ரட்சிக்கப்பட்டு இந்த சர்ச் மெம்பர், இத்தனை வருஷமாக போகிறேன், அங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அங்கே தான் கம்யூனியன் எடுப்பேன், எங்கள் பாஸ்டர் வேணால் கேட்டு பாருங்கள், வரிசையில் உட்காருவேன், ஒரு நாள் கூட நான் போகாமல் இருந்ததில்லை, இப்படி சொல்கிற நிறைய பேருக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. உங்களுக்குள்ள உண்மையான ரட்சிப்பு இருந்தால் அந்த ரட்சிப்பு, அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், திரும்ப அந்த வசனத்தை போடுங்க, 6ஆம் வசனம். அந்த ரட்சிப்புனால கர்த்தருடைய ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகணும். ஆமேன். அந்த பலாபலன் கிடைக்கணும். அந்த ரட்சிப்பு உங்களுக்கு பலன் கொடுக்கணும். சும்மா நான் ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இந்த சர்ச்சுக்கு போகிறேன், நான் பார்ன் எகெயினு, அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தேன் எகெயின் பார்ன், இது மாதிரி தான் பார்ன் எகெயின் பார்ன் எகெயின், இதுலேயே போராடிட்டு கிடக்கிற வேண்டிய காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. ஆனால் உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு ஒரு பலனை கொண்டு வருகிறது. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிப்பின் பலன், இதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் பலன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா, உங்கள் பாடுகளினாலே உங்கள் ரட்சிப்புக்கு பலன் கிடைக்கிறது. சில ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க, அப்படி தானே நிறைய ரிப்போர்ட் வருது. கல்யாணம் பண்ணும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினச்சி தான் அங்கிள் நான் கல்யாணம் பண்ணேன், அக்செப்ட் பண்ணேன். கடைசியில் பார்த்தா ஓயாமல் சினிமா படத்தை பார்த்துக்கிட்டு செம தண்ணி அடிக்கிறான். ஏன்னா எங்களால் கொஞ்ச காலம் எங்கள் அம்மாக்கிட்டலாம் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ற எத்தனை ரிப்போர்ட் இருக்குது தெரியுமா? ரட்சிக்கப்பட்டேன் இந்த காலத்தில், அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா ரட்சிக்கப்பட்டான், அவ்வளோதான். அதுக்கு போகிறதுல வேறு கேள்வியே கிடையாது அந்த காலத்துலலாம். ஆனால் இந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு ஒருத்தன் சொன்னால் நீங்கள் லேசில் விடக்கூடாது. ஒருத்தன் நான் ரட்சிக்கப்படலை, எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியாது, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வருவேன், ஆனால் நான் வருங்காலங்களில் ஆண்டவரை நேசிக்க விரும்புகிறேன், அவனை நம்புங்க. பாரத்தோடு சொல்கிறேன். என்ன நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களேவா? ஆமாம். அதனால இந்த கடைசி காலத்தில் உங்கள் ரட்சிப்பினால் உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா நீங்கள் சில பாடுகளின் வழியாக போய் அந்த பாடுகளில் உங்கள் ரட்சிப்பை தக்க வைத்தால் அதன் நிமித்தம் உங்களுக்கு பலன் உண்டு. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரே, என் ரட்சிப்பு பலன் கொடுக்கணும். இந்த பாடுகளை நான் பெருசாக்காமல் பாடுகளின் வழியாக கடந்து போகிற எனக்கு நீரே பலனாக இருக்கிறீர். எனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு நீ வெறும் ஆறுதல் படுத்திட்டு போக மாட்டீர், ஒரு கன்சோல் பண்ணிட்டு போக மாட்டீர், வெறும் கம்ஃபர்ட் கொடுத்துட்டு போக மாட்டீங்க. ஆண்டவரே, அந்த ரட்சிப்பு எனக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு ஒரு பலன் உண்டாக போகிறது. அப்போ நான் பாடுபட்டது நல்லது, பரவாயில்ல, இதன் நிமித்தம் எனக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. ஆமென். அந்த பாடுபட்டு சகிக்கும் போது, பாடுகளை சகிக்கும் போது, நிந்தைகளை அவமானங்களை சகிக்கும் போது அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. ஆண்டவரே, 2 கொரிந்தியர் 1:6 படி உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கையை உயர்த்தி ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு பலன் செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த ரட்சிப்பு பலன் செய்யணும், பலனை கொடுக்கிற ரட்சிப்பா இருக்கணும். ஒரு நிலம் என்றால் அந்த நிலம் பலன் கொடுக்கணும். ஆமாப்பா, ஒரு மரம் என்றால் அந்த மரம் கனி கொடுக்கணும். ஆமாண்டவரே, நாங்க வேலைக்கு போனா சம்பாதிக்கணும். ஆண்டவரே, சும்மா ஊரை சுத்திட்டு வரக்கூடாது. அதை போல எங்க ரட்சிப்பு சும்மா வரட்டு ரட்சிப்பா, சும்மா பயோடேட்டால இருக்கிற ரட்சிப்பா, பேரளவுல இருக்கிற ரட்சிப்பா இருக்கக்கூடாது. எங்க ரட்சிப்பின் பலனை நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தேவனே உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன் உங்கள் பைபிளை. ஆமேன். 1 பீட்டர் சாப்டர் 2 எடுத்துட்டிங்களா? 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் 23ஆம் வசனம் வாசிங்க. 23 பாருங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் வையப்படும் போது, அதாவது அவரை திட்டும் போது பதில் திட்டாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், பாடுபடும் போது எந்த பயமும் படாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அடுத்த வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். போதும், அப்படியே வெயிட் பண்ணுங்க.
கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், என் பாவங்களை சிலுவையில் சுமந்துட்டாரு, என் பாவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் சுமந்துட்டார்னு நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த லென்டன் சீசனில் இதை நம்ம படிப்போம், தியானிப்போம், பேசுவோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த வசனத்தை 24 வாசிக்கணும்னா 23 வாசித்துட்டு தான் 24 வாசிக்கணும். சும்மா 24 மட்டும் தனியாக பிரிச்சுட்டு ஆண்டவர் வந்து என் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி என் பாவங்களை சிலுவையில் சுமந்துட்டாரு, இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உண்மை தான். ஆனால் 23 படிச்சிடணும். 23 படிச்சுட்டு தான் 24 படித்தா அந்த வசனம் ஒரு முழுமை பெறும். 23 என்ன சொல்லுகிறது? அவர் வையப்படும் போது பதில் வையல, பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்யறதுக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ பாடுகளுக்கு இயேசு ஒப்பு கொடுக்கிறார். இயேசப்பா தானே உங்களுக்கு எனக்கு முன்மாதிரி, அவர் தானே ரோல் மாடல். இல்லை, இயேசுவை போல மாறுங்கப்பான்னு சொல்கிறேன். இல்லை, நம்மளை தேவையில்லாத காரியங்களை நம்மளை போட்டு வேதனைப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. அப்போது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் சொல்லுவா போல், இதுக்கெல்லாம் அப்போவே சொன்னேன், எதுக்கு இந்த சர்ச்சு ஊழியம் இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு இது வீணான அலிகேஷனுக்குள்ளெல்லாம் ஏன் போய் நீங்கள் தலை போடுறீங்க அப்படின்னு சொல்லுகிற சகோதரிகள் இருப்பாங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று சொல்கிறேன், உலகத்திலேயே நீங்கள் உண்மையாக ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்கன்னா அங்கே 4 பேர் உங்களை வந்து எதிர்த்து பேசுவாங்க. 4000 பேர் வரவேற்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் 4 பேர் எதிர்த்து பேசுவாங்க. அந்த 4 பேருடைய வார்த்தை உங்களை இருதயத்தை உடைக்கும். உண்மைதான். ஆனால் இங்கே 23 அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தா. ஏன்? அவர் ஜீவனுள்ள தேவன் தானே, தேவகுமாரன் தானே. ஏன் பாடுபட்டார்? அந்த பாடுகள் எதற்கு என்ற சத்தியத்தில் அந்த பாடுகளில் வருகிற ஒரு ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பின் பலன் என்று சொன்னேன். 2வது பாடுகளில் வருகிற 2வது ஆசீர்வாதம், அவர் தன்னை ஒப்புவித்ததுனால நாம் பாவங்களுக்கு சாகும்படி நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தமது சரீரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை தம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். இயேசு பாடுபடாம கர்த்தருடைய பிள்ளைகள் வெறும் மொட்டையா சிலுவையில் சுமந்தார் சொன்னா அந்த காஸ்பல் பூரணப்படாது, அந்த சுவிசேஷம் பூரணப்படாது. அவர் உங்களுக்காக எனக்காக பட்ட பாடுகளினாலே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் தன்மேல் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கு. எவ்வளோ பெரிய பயங்கரமான, இங்கே பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கும். திடீர்னு எனக்கு ஞாபகம் வர்றதுனால பேசுகிறேன். ஒரு முறை யூஎஸ்க்கு போயிருக்கும்போது, அமெரிக்கா போயிருக்கும்போது, சார்லட் நகரத்தில், அந்த நகரத்தில் கொஞ்சம் தூரத்தில் அமெரிக்காவில் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய காலம் சென்ற டாக்டர் பில்லி கிரஹாம் அவங்களுடைய அந்த வீட்டை சுற்றிலும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அவங்களுடைய மீட்டிங்ஸு, அவங்களுடைய புகைப்படங்கள் அடங்கின அருமையான ஒரு பெரிய ஹால். அதற்கு வெளியே வரும்போது அவருடைய கல்லறை அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்குது. ஆனால் கல்லறையை பார்த்தா பரிதாபமாக, சாதாரணமாக. நம்ம ஊர் ஸ்டைல்னு அப்படின்னா, அப்பா அம்மாவை கவனிக்காதவங்க கூட கல்லறை கட்டும்போது தங்களுடைய பணத்தை காமிக்கிறதுக்காக வந்து, எல்லாரும் இல்லை, நான் பேசுகிறது அவங்களுக்கு தான் புரியும், அப்படியே அந்த கிரானைட்ஸில் கட்டி அதெல்லாம் கட்டி அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அது போட்டோம். ஆனால் அவருடைய கல்லறையை பார்த்தா தரையா சும்மா சாதாரண ஒரு லைம் ஸ்டோனில் அந்த கல்லறை இருக்குது. தரையோட சொல்லப்போனால் தரையோட ஒரு 2-3 இன்ச்சு கீழே தான் இருக்குது. அதில் வந்து அவர் ரெவரண்ட், டாக்டர், பிஷப் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது த காஸ்பல் ப்ரீச்சர் ஆஃப் தி ஜீசஸ் கிரைஸ்ட், அதுதான் போட்டிருக்கு. பில்லி கிரஹாம் அப்படின்னு போட்டிருக்கு, அவ்வளோதான். அப்போது அங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணவங்க சொல்கிறாங்க, ஐயா அது மட்டுமல்ல, அவருடைய அந்த சவப்பெட்டி இருக்குல்ல, சவப்பெட்டி, அந்த சவப்பெட்டியை செஞ்ச ஆசாரி கார்பெண்டர் யாருன்னா, டாக்டர் பில்லி கிரஹாம் ஜெயில் ஊழியத்துக்கு போன போது பயங்கரமான கிரிமினல் குற்றவாளி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்.
இயேசு உனக்காக மரித்தார். இனி நீ இந்த பாவத்தையும் நிந்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், உனக்கு ஜெயிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்காம இருக்கலாம்பா. இயேசு உன்னை இப்பொழுதே உன்னை விடுதலை ஆக்குவார் என்று அந்த சுவிசேஷத்தை கேட்டு அவன் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இருக்கிறான். அவன் ரட்சிக்கு போட்டு அவனை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தபோது அவன் சொல்லியிருக்கிறான், ஐயா உங்களுக்கு சவப்பெட்டி நான் தான் செய்வேன். அப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர் பில்லி கிரஹாம், என்னுடைய சவப்பெட்டிக்கு $200 மட்டும்தான் நீ செலவழிக்கணும். அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு மரத்தில் நீ எனக்கு சவப்பெட்டி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே $200 ஒரு 7,000 சில்லற, 14,000-15,000 ருபீஸு. அதுக்குள்ளே ஒரு சாதாரண பெட்டியில் அவரை வைத்து அடக்கம் பண்ணப்பட்டதாக அங்கே சொல்கிறாங்க. இப்போ நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன்னு கேட்டால், அந்த கார்பெண்டர் இருக்கார, அந்த கார்பெண்டருக்குள்ளே அவர் ஜெயிலில் இருக்கும்போதே ஏசப்பா அவனை விடுதலை ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் அவனை விடுதலை ஆக்கிச்சு. அப்போ அவனுக்குள்ள அது வரைக்கும் அவன் பாவத்தை அவனை சுமந்துக்கிட்டு இருந்தான். அன்றைக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சொன்ன உடனே அவன் பாவத்தை இயேசு சுமந்தார். இயேசு உன் பாவங்களை சுமந்துட்டாருப்பா, இனி நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா அப்படின்னு பேசின உடனே அவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். இன்று வரைக்கும் அவர் பேசப்படுகிறார். வாட் அபவுட் யூ? உங்களை பற்றி என்ன? உங்களை பற்றி என்ன? பாரத்தோடு சொல்கிறேன். அப்போ பாடுகளின் வழியாக கடந்து போகும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, இந்த பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து போனதுனால தானே கோடிக்கணக்கான மக்களுடைய பாவங்களை நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. ஆமேன். அப்படிப்பட்ட இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லை, நீங்கள் பாடுபடாமல் சிலுவைக்கு போகலைன்னா இவ்வளோ பெரிய ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்குமா? இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு எனக்கும் ஒரு போராட்டம் வந்தோடனே உடனே ஜெபம் பண்ணுறோம். ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம். எங்களை மாதிரி ஊழியக்காரர்களுக்கு உடனே ஒரு ஃபோன் போட்டோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஜெபிங்கன்னு சொல்கிறோம். நம்ம ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கிறோம். தேவன் கிருபை செய்கிறார். இதை விட இந்த உலகத்தில் வேறு என்ன வேணும் நமக்கு? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. உங்கள் பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்துட்டார் என்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சிலுவையில் என் பாவங்களை சுமந்துட்டார் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த காலத்தில் பிரசங்கியார்கள் சொல்கிற ஒரு கதை தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு அது தெரியும். அது காரில் ஒருத்தர் நடு வெயிலில் காரில் வேகமாக போகும்போது அந்த பிரதான சாலையில் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு ஒரு மனுஷன் வர்றதை டக்குன்னு அவர் கிராஸ் பண்ணிட்டார். அவருடைய அந்த காரினுடைய அந்த ரிவர்ஸில் பார்க்கக்கூடிய அந்த கிளாஸில் கண்ணாடியில் பார்க்குறாரு, யாரோ ஒரு மனிதன் பாரத்தை சுமந்து கொண்டு விறுவிறுத்து வேதனையோடு அந்த பாரத்தை சுமந்து கொண்டு வர்றார். மனசு கேட்காம இந்த மனுஷன் காரை நிறுத்திட்டு ரிவர்ஸில் போய் அந்த ஆளை பார்த்து, கொஞ்சம் வா, காரில் ஏன் இந்த வெயிலில் நீ சுமந்துக்கிட்டு போகிறப்பா, நீ காரில் வா அப்படின்னோடனே அவனுக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ சார் அப்படின்னு அவன் காரில் ஏறி உட்காந்துட்டு, அப்புறம் எங்கே போகிறீங்க எது போகிறீங்கன்னு அவர் காரை ஓட்டிக்கிட்டே பேசிட்டு போகும்போது திடீர்னு அந்த 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 ரிவர்ஸ் அந்த பார்க்கக்கூடிய அந்த மிரரை பார்த்தா பின்னால் உட்கார்ந்துருக்கிற ஆள் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் சீட்டில் தான் உட்கார்ந்துருந்தாலும் அவன் தலையில் இருக்கிற அந்த பெரும் சுமையை அவன் கீழே இறக்கலையாம். அப்போது சொன்னார், எப்பா உன்னை பார்த்து நான் காரில் ஏற்றலப்பா, உன் சுமையை பார்த்து தான் காரில் ஏற்றினேன். நீ எதுக்கு காரில் ஏறின பிறகு இன்னும் தலையில் தூக்கி வச்சிட்டு இருக்க, அதை கொஞ்சம் இறக்கி வைப்பா அப்படின்னு சொன்னப்போ, ஓ ஆமாம் சாரி சார் அப்படின்னு அவன் இறக்கி வச்சானா. எதை குறிக்கிறது? இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகும் உங்களை அறியாத பாவ பாரங்களை தலையில் சுமந்து வச்சுக்கிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு குற்ற மனசாட்சி உங்களை வாதித்து கொண்டே இருக்குமானால் உங்களுக்கு தெளிவான ரட்சிப்பு வேணும் என்று நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். தெளிவான ரட்சிப்பு. எவ்வளோ பெரிய போக்கிரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பயங்கர கொலகாரனாக இருந்தாலும் சரி, இயேசு தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிச்சிருவார். அப்போ இன்றைக்கு நம்முடைய பாவங்களை சுமந்த தேவன் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தனா அதனால் இருக்குமா இதனால் இருக்குமா, ஒரு சென்டிமெண்டலாக யோசிக்கிறது, இதால் இருக்குமா அதால் இருக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, முன்னோர்கள் செய்த பாவங்களுக்காக, ஆமென், முன்னோர்கள் மூலமாக வந்த சாபங்கள் எல்லாம் சிலுவையில் ஆண்டவர் சுமந்துட்டாரியா? இன்னும் அதால் இருக்குமா இதால் இருக்குமான்னு சொல்லி தேவையில்லாத உபதேசங்களுக்கு போய் நீங்கள் உங்களுடைய மனதை கெடுத்து கொள்ளாதீங்க. ஒரே ஒரு ஜெபம், இயேசுவே என்னுடைய பாவங்களெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன்ப்பா. அப்படி அறிக்கை செய்து அடுத்த ஒரு வசனம் இருக்கு நீதிமொழியில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அப்புறம் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்.
ஆமாம், இறக்குற மாதிரி இறக்கி வச்சுட்டு திரும்ப தலையில் தூக்கி வச்சுக்கிடக்கூடாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இறக்கி வச்சுட்டு போகும்போது திரும்ப தலையில் தூக்கி வைக்கக்கூடாது. திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இறக்கி வச்சுட்டு திரும்பி போகும்போது தலையில் தூக்கி வச்சுக்கிடக்கூடாது. சரியா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை சுமந்த கர்த்தர். ஏன் எப்படி பாவங்களை சுமக்க காரணம்? அவர் பாடுகள் பட்டார். வையப்படும் போது பதில் வையலை, அவர் திட்டும் போது திட்டலை, அவர் ஏசும்போது ஏசலை. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒப்பு கொடுத்தார், பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஏன் இப்படி பாடுகளுக்கு நான் ஒப்பு கொடுத்தாதான் ஆயிரமான மக்களின் பாவங்களை நான் சுமக்க முடியும். அப்போ அவர் ஒப்பு கொடுத்தது போல நீங்க ஒப்பு கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அப்போதுதான் உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களை பார்த்து யாராவது ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டா எஸ் ஐ எம் born again அப்படின்னு விட மாட்டீங்க. இந்த கூட்டத்தில் இந்த நேரத்தில் கர்த்தர் என்னை ரட்சித்தா தெளிவா சொல்வீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாம், ரட்சிக்கத்தான் பட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் பேச மாட்டாங்க. தூக்கத்தில் எழுப்பி விட்டாலும் ஆர் யூ born again? எஸ், கர்த்தர் என்னை ரட்சித்தார். பயங்கர குடிகார மட்டையா கிடந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். போய் பேசுகிறவனா, ஒய்ஃப் அடிக்கிறவனா இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார். கஞ்சா பிடிக்கிற வாலிபனா இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார் என்று சொல்ல முடியும். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ அந்த சபை உங்களை கொண்டு போகாது. சபையில் இருக்கிற உபதேசங்கள் தான் உங்களை கொண்டு போகும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் சபை உங்களை கொண்டு போகாது. சிலர் சபையை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த சர்ச்சு அந்த சர்ச்சுன்னு. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த சர்ச்சில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் அந்த சத்தியம் உங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு செல்லும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாங்கப்பா. ஆண்டவர் எங்கள் பாவங்களுக்காக நாம் பாவங்களுக்கு சாகணும், நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் எங்களுடைய பாவங்களை சுமந்தார். என் பாவங்களை நீங்க சுமந்துட்டீங்க, இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா இப்போ ஒப்பு கொடுக்கணும் போல இருந்தா வீட்டுக்குள்ளே ஒப்பு கொடுத்துருங்க, போதும். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பார். இனி ஆமா, உங்க பிடி கலண்டு போயிடும், அவர் உங்களை பிடிச்சிடுவார். கடைசி வரைக்கும் அந்த பிடி கலராது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே நான் பழைய பாவம் திரும்ப திரும்ப என்னை விரட்டி கொண்டு வருகிறதப்பா. ஒரு காலத்தில் பாவத்தை தேடி போனவன் இன்னைக்கு பாவம் என்னை தேடி வருதுப்பா. ஃபேஸ்புக் மூலமா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஆமா, என்னை விட்டுட்டியா, பழசெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்லாம் பிசாசு வந்து என்னை ஏவுது. ராசே மேஹோ ரூஹு லபா தரா. இயேசுவின் நாமத்தினால ஐயா, மனுஷதாயா, கர்த்தர் தாயா. பழைய பாவங்களை அவர் திரும்பி பார்க்க மாட்டாரு. தம்முடைய இரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரித்திருப்பாரு. இன்றைக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு வரட்டும். இன்னைக்கு ஒரு பூரணமான ஒரு விடுதலை வரட்டும். ஆமென். பாவத்தின் பாரத்தினால ஆமென் தவிக்கிற ஆத்துமாக்களை போல இருக்காதீங்க. அந்த பாவ பாரம் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போவதாக. கைகளை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பழைய பாவங்கள் மறுபடி சினிமா படம் போல என் கண்ணுக்கு முன்னால வந்து காட்டி என்ன அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகுதப்பா. முறை ஆண்டவர், அந்த கிரியைகளை நான் அழிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை சிலுவையில் சுமக்கிறதற்காக தான் நீ பாடுபட்டீரப்பா. அதை நினைத்து பார்க்கிறேன் அப்பா. ஆமாப்பா, இடையில விழுந்துட்டேன், நல்லா தான் இருந்தேன், விழுந்துட்டேன். மறுபடியும் என்னை உயிர்ப்பையும் சொல்லுங்க, என்னை மறுபடியும் உயிர்ப்பையோ. ஆமென். உற்சாகமான ஆவியினால என்னை நிரப்பி அருளும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் கேட்டபடியால் கரந்தட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதே 24 வாங்க பாப்போம். திரும்ப 24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால், by his stripes we are healed, my dear brothers and sisters. ஆமென். அவருடைய தழும்பு தான் நம்மை குணமாக்குகிறது. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி? ஜீசஸ் கிட்ட தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயிரோடு இருக்கையில், மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் மேலே ஒரு அபிஷேகம், பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்.
பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கினார். அதுதான் அப்போஸ்தலர் 10:38 இல்லையா? அப்போ இப்போ இயேசு இந்த பூமியில ஆவியா இருக்கிறார். ஆமென். அவர் பரலோகத்துக்கு போய் 50வது நாள் பரிசுத்த ஆவியை ஊற்றினார். அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போ இன்றைக்கு ஆவியா இருக்கிற அந்த தேவன் உங்களை என்னை குணமாக்க முடியும். இன்றைக்கு அவர் குணமாக்குகிறார், உங்களை குணமாக்குகிறார், என்னை குணமாக்குகிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் குணமாக்குகிற வல்லமை அனுப்புகிறார். சரி, இது எங்கிருந்து துவங்குகிறது? இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளின் நிமித்தம் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அது ஒரு பக்கம், அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சாரி, அது உலகத்தில் நம்மளை நிம்மதியாய் வாழக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். அது பாவ மன்னிப்பு நிச்சயம். அடுத்த ஆசீர்வாதம் என்ன? சுகமாக்கும் வல்லமை, தெய்வீக சுகம், டிவைன் ஹீலிங். டிவைன் ஹீலிங். ஹல்லேலூயா. டிவைன் ஹீலிங். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? 23, அதாவது 1 பேதுரு 22:23 அவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தருடைய பிள்ளைகளை பாவங்களை சுமக்க முடிஞ்சது. அவருடைய தழும்பு இருக்குல்ல, அவருடைய தழும்பு, கைகளில் ஏற்பட்ட ஆணிகள், கடாவப்பட்ட தழும்பு, அவருடைய கால்களில் ஆமென் ஆணிகள் கடாவப்பட்ட தழும்பு, அந்த ரோம சேவகன் அந்த விழாவில் குத்தினதுனால அதுல இருந்து வந்த இரத்தம் தண்ணீர், அதனால் அந்த இடத்துல ஏற்பட்ட தழும்பு, அந்த முள் முடியினால தலையில் இயேசுவின் தலையை அப்படி அந்த முள்முடி குத்தும் போது ஆமென் ஒவ்வொரு இடத்திலும் இது இரத்தம் பீறிட்டு வந்தது. அப்புறம் அதில் ஏற்பட்ட தழும்பு. இந்த தழும்புகள் தான் நம்மை குணமாக்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை குணமாக்குவார். கர்த்தர் உங்களை குணமாக்குவார். அப்போ 100க்கு அதிபதியை பார்த்து சொல்ற, 100க்கு அதிபதி, ஆண்டவரே என் வேலைக்காரன் இப்படி சுயமா கிடக்கிறான்ப்பா. உடனே ஆண்டவர் சொன்னாராம், நான் அவனை குணமாக்குவேன். நான் டைரக்டாக அவனை தொட்டு அவனை குணமாக்குவேன் ஆண்டவர் சொன்னாராம். அப்போ அவன் சொன்னாரான், ஐயோ வீடு வரைக்கும் நீங்கள் வர்றதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைப்பா. உண்மையில் அவன் பெரிய ஆள் தான். பெரிய ஆட்கள்லாம் அப்படி தான் பேசுவாங்க. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் ஆண்டவரை நீங்கள் வர வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு அவனுடைய ஆச்சரியப்பட்டு அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்துட்டு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். அவன் போய் பார்க்குறான், அவன் நல்ல சுகமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்கார்ந்துருக்கிறான். அவன் பாருங்க 100க்கு அதிபதி இல்லையா, அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கேட்குறான், அப்பா சுகமாக இருக்கே, எப்பத்துலேருந்து எத்தனை மணிலேருந்து இப்படி இருக்க? அவன் ஒரு நாளிகையை சொல்கிறான், இந்த நாளிகையிலிருந்து நான் சுகமாயிட்டேன்றான். அவர் கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு, இந்த நேரத்தில் தான் அவர் தமிழ் வசனத்தை அனுப்பினார். ஆமென். சங்கீதம் 107:20 வாசிங்க. சங்கீதம் 107:20. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பைபிள் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிடும். ஆனாலும் நீங்களும் அதை திறந்து பாருங்க. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போ அதை பிடிச்சு வாசிக்கலாம். அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை, அவர் தமது வசனத்தை அனுப்பி he sent his word and healed them. Amen. And delivered them. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். நீங்கள் நினைக்கலாம், பிரதர் நீங்கள் சென்னையில் அந்த ஆவடியில் அந்த கவரப்பாளையம் என்ற ஊரில் அந்த இடத்துல அந்த ப்ரேயர் சென்டர்லன்னு பேசுகிறீங்களே, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா அல்லது நான் கூட்டிகிட்டு வரட்டா? நானும் அங்கே வர வேணாம், நீங்களும் இங்கே வர வேண்டாம். சரியா? சுகத்துக்காக இப்பொழுது கைகளை உயர்த்துங்க. ஆமென். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு என்ற நாமம் அல்லாம வேற எந்த நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்பா உம்முடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பலவீனங்கள், எல்லா விதமான கைவலி, கால்வலி, மயக்கம், ஆண்டவரே கர்த்தாவே எலும்பு தேய்மானம், அல்லாவிட்டால் எலும்பில் இருக்கிற போன் கேன்சர்கள், அல்லாவிட்டால் ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற டிபி அல்லது இரத்தத்தில் இருக்கிற குறைபாடுகள், அல்லாவிட்டால் ஆண்டவரே கேட்ராக்ட் அந்த பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, லிவர்ல கேன்சர், ஆண்டவரே ஸ்கின்ல கேன்சர், நாக்குல கேன்சர், கண்கள்ல கேன்சர், காதுல சீல் வழியிறது நிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல என் பிள்ளை இருக்கா, ஒரு மாதிரி பிசாசு போராடுது, அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தா பிசாசு போராடுது. இப்ப கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே, அப்பா சங்கீதம் 107:20 உண்மையானால்
இப்பொழுது உம்முடைய வசனத்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்டருளுவீராக. Lord, send your word, heal them and deliver them. Hallelujah. Whatever the problems, whatever the disease, hallelujah, இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன்ப்பா, எழும்பி நடப்பார்களாக. பயத்தினாவியே, மரண பயமே, திகிலே, குழப்பமே வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால அந்தகார கிரியைகளை அதட்டுகிறேன் அப்பா. இப்பொழுது குணமாக்கும் வல்லமை கரை புரண்டு போகட்டும் அப்பா. ஷகபா ரீமா கபா. சிலர் தங்கள் பிள்ளைகள் மேல கைகளை வைக்கிறத நான் பார்க்கிறேன். பலவீனமானவங்க மேல இப்ப கை வைக்கலன்னா சிலர் வைக்கிறாங்க, சிலர் வைக்கல. வைங்க கைய இயேசுவின் நாமத்தினால். ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு, ஆமாப்பா, அறிவில்லாத பிள்ளைகளுக்கு, பலவீனமான பிள்ளைகளுக்கு, ஹார்ட்ல பல்பிட்டேஷன், லங்ஸ்ல பலவீனம், அடிக்கடி மூச்சு திணறல், மூக்கு அடைப்பு, ஆண்டவரே வியாதி, சிலருக்கு காய்ச்சல், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிகளை நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்களே, நாங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன் ஜீசஸ் நேம், ஹalleluya. நீங்களும் சொல்லுங்க, இன் ஜீசஸ் நேம். போலோத பிசாசே, பொறாமையின் ஆவியே, எரிச்சலின் ஆவியே, குடும்பத்துக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா எரிச்சலின் ஆவியே, உன்னை முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷீகோ லோஹோ ரிமமஹா. அந்தகார கிரியைகளை, Lord, we bind all kinds of witchcraft in Jesus name. Come out. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ சாத்தானே. எல்லா விதமான ஏவல், பிசாசு, மந்திரிகம், மாந்திரம், எல்லா கோர்ட்டு கேஸ், ஆண்டவர் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைகிற பிரச்சனை சீக்கிரத்துல முடிவுக்கு வருவதாக. ஆமே. லாயர்ஸ்க்கு அந்த பணம் போக கூடாது, அட்வொகேட்ஸ்க்கு போக கூடாது. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு அந்த பணம் போகணும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி அருளோப்பா. நான் கர்த்தர், நான் மாறாதவர், என்னால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்று உண்டோ சொன்னீங்களே. இப்பொழுது எழும்பி நடக்க முடியாதவர்கள் எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா முதுகு எலும்பு சம்பந்தமான பலவீனமே உம்முடைய பிள்ளைகள் விட்டு விலகு. கவலையே, பயமே, டிப்ரெஷனே, come out. You depression, I speak against you. I speak against you. Come out. Hallelujah. Come out in Jesus name. ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படட்டும். எல்லா விதமான சோரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், அல்சர், come out. Heal in Jesus name. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தலைகளுக்குள்ளே புண்ணு, ஆமா, அதனால முடி கொட்டுது. ஆண்டவருடைய நாமத்தினால இப்ப நான் சொல்றேன், அந்த தலைக்குள்ள இருக்கிற அந்த புண்ணெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீ சுகம் உண்டாகிறதுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள். எல்லாம் சொல்லுங்க, கோடி ஸ்தோத்திரங்கள். எல்லாம் சொல்லுங்க, கோடி ஸ்தோத்திரங்கள். எங்க இருந்து வந்தாயா சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டீங்க. இனி என் ஜீரண உறுப்புகள் ஒழுங்கா செய்யப்பட போகுது, என் கண் பார்வை ஒழுங்கா செயல்பட போகிறது, என் தலையிலிருந்து வரக்கூடிய நரம்பு எலும்புகள்லாம் ஒழுங்காக செயல்பட போகிறது, என்னுடைய ஹார்ட் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக போகுது, என் லங்ஸு சூப்பராக இருக்க போகுது, என்னுடைய லிவர், என்னுடைய கிட்னி, என்னுடைய இன்டெஸ்டைன், அப்புறம் என்னுடைய யூரினரி பிளாடர், சரியா, என்னுடைய பிளட் வெசல்ஸ், எல்லா சுகத்தை கர்த்தர் தரப்போறீங்க. என்னுடைய எலும்புகள், நரம்புகள் ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். பார்த்தீங்களா, பாடுகளில் வருகிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கேட்டோம். சரியா, தேவன் நல்லவர். இந்த செய்தியை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.